ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தர் சரியா நடிக்கலைன்னா அத வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த குட்டி புலியில ஒர்க் பண்ணேன். அவங்களுக்கு பிரபாக்கு சரண்யா கூடவே வருவாங்க கேரக்டர். அவங்களுக்கு பேசின அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வாய்ஸ் டெஸ்ட் நடந்ததாம். அப்போ அந்த ஏஜென்ட் வந்து என்கிட்ட சொன்னாரு, அக்கா நீங்க வந்து டப்பிங் பேசணும், டெஸ்ட்னாரு. டெஸ்ட்டுக்குன்னு நான் வரவே மாட்டேன், என் வாய்ஸ் ஓகேன்றியா வரேன், டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னா. இல்லக்கா உங்க வாய்ஸ் ஓகே ஆகும், நீங்க வாங்க. யார் டைரக்டர்னு கேட்டா முத்தையான்னு சொல்லிட்டு ஒரு நியூ கமர்ஸ் தான். சரி போனேன். போய் ஃபர்ஸ்ட் ரீல் பேசினோடனே அந்த தம்பி டைரக்டர் தம்பிக்கு பிடிச்சி போச்சு. அக்கா சூப்பர்க்கா, பிரமாதம்க்கா, பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏப்பா இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கலாமே, நான் பண்ணிருப்பேனே, இவங்களை பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வாய்ஸ்க்கு கூப்பிடுறியே அப்படின்னு. அக்கா அடுத்த படம் நீங்க தான்க்கா, சான்ஸே இல்லக்கா, நீங்க தான்க்கா பண்றீங்க. என்ன கேட்டு நிறைய வந்துட்டேன்ப்பா, தாண்டி வந்துட்டேன், நிறைய காதுல கேட்டாச்சு, நீங்க நல்லா வாங்க, அது போதும் எனக்கு சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பிரபலமா பேசப்பட்டு பாலா சார் ஃபோன் பண்றாங்க, சசிகுமார் சார் ஃபோன் பண்றாங்க, மேடம் சூப்பர் மேடம், உங்க வாய்ஸ்ல சரண்யாவே டவுன் ஆக்கிட்டீங்கன்னா. ஐயோ ஏங்க நீங்க வேற என்ன. இல்ல அதாவதுமா நம்மளால முடிஞ்சது என்ன, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த கேரக்டருக்கு இன்னும் நம்மளால முடிஞ்சது என்ன வந்து பண்ணா பெஸ்டா இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த எஃபெக்ட்ல இருந்து ஏதாவது சேர்த்துக்கிற டயலாக் அந்த டைரக்டரோட பர்மிஷனோட சேர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணி அந்த டப்பிங்கை வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம். அதுல பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஷாருக்கானை பத்தி பேசுறது அந்த டயலாக் வரும். சோ அந்த இடம் ரொம்ப பயங்கர அப்ளாஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் முத்தையா சொல்வார்.